கடத்தப்பட்ட ஸ்ரீலங்கா படையினர் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். மூடப்பட்ட 81 அரசு பாடசாலைகள் வெளியான அதிர்ச்சி தகவல். சீனாவின் புதிய பிரம்மாண்ட போர்க்கப்பல் கடும் நெருக்கடியில் இந்திய கடற்படை. ஸ்ரீலங்கா ராணுவத்தினரை ரஷ்ய கூலிப்படைகளுக்கு விற்கும் மோசடியின் பின்னணியில் ரஷ்யாவை சேர்ந்த இலங்கை வைத்தியர் ஒருவரும் இருப்பதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த மனித கடத்தலில் ஈடுபட்டு ராணுவத்தின் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஒருவரும் சார்ஜென்ட் ஒருவரும் கடந்த 8ஆம் திகதி கைது செய்யப்பட்டதுடன் ஓய்வு பெற்ற மேஜர் ஒருவரும் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தார். கடத்தலில் ஈடுபட்டு மருத்துவர் ரஷ்ய தொடர்புகளை பயன்படுத்தி இதனை செய்துவிட்டு தற்போது ரஷ்யாவிற்கு தப்பி சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த மனித கடத்தலில் ஈடுபட்ட கும்பல் ரஷ்யாவின் பின்பகுதி முகாம்களில் கடமையாற்றுவென கூறி தலா 16 லட்சம் ரூபாய் கட்டணமாக பெற்று ராணுவத்தினர் மற்றும் அதிகாரிகளை ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சென்ற கொமாண்டோக்கள் மற்றும் சிறப்பு படை வீரர்கள் தாங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காததால் மீண்டும் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என கோரிக்கை விடுத்த போது ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் 25 லட்சம் கொடுத்ததாக அவர்கள் கூறியுள்ளனர். இந்த கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அடிக்கடி போதைப்பொருள் ஐஸ் எடுத்துக்கொண்டு முன்னால் செல்வது, அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்று நாட்டில் உள்ள வீரர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். இதேவேளை ரஷ்ய போரில் இலங்கையர்கள் முன்னோக்கி சென்றால் உக்ரைனிலிருந்து சுடுவார்கள், பின்வாங்கினால் ரஷ்யாவிலிருந்து சுடுவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தொழிலதிபர் தம்மிக பெரேரா உட்பட 4 தொடர்பில் எதிர்வரும் வாரத்தில் மேலும் கலந்துரையாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் தம்மிக பெரேரா மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசத்திடம் கொழும்பு ஊடகம் ஒன்று வினவிய போது அதிபர் வேட்பாளர் தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்படும் என தெரிவித்துள்ளார். அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதில் அவசரமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையில் நேற்று முன்தினம் மற்றொரு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இருவருக்கும் இடையே நடந்த 6வது சந்திப்பு இதுவாகும். மேலும் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதில் காலதாமதமாவதாக அக்கட்சியின் பல எம்பிக்கள் கடந்த வாரம் அந்த தலைமையிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது உண்மை என்பதை பசில் ராஜபக்ஷவும் ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்குள் சுமார் 81 அரச பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்வைக்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே குறித்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார். மூடப்பட்ட பாடசாலைகள் அனைத்தும் மாகாண சபைகளின் கீழ் செயற்பட்டவை என்றும் அவற்றின் பௌதிக வளங்களை வேறு பயனுள்ள தேவைகளுக்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அவ்வாறான ஒரு சில பாடசாலைகள் வேறு கல்வி தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கிரிப்டோ கரன்சி எனப்படும் டிஜிட்டல் நாணய அலகு சட்ட ரீதியானதல்ல என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் கிரிப்டோ நாணயம் அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் இந்த நாணய அலகு பயன்பாட்டில் ஆபத்து காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரிப்டோ நாணயங்களில் முதலீடு செய்த சிலர் நட்டமடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான முதலீடுகளின் மூலம் சிலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இதுகுறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். மூத்த பிரஜைகளின் சேமிப்பிற்காக சுமார் 80 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் முன்னர் வழங்கப்பட்ட பணத்திற்காக 105 பில்லியன் ரூபாய் திரைசேரியிலிருந்து கடனாக செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி மிகவும் ஆர்வத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு வயதினருக்கான வட்டி வீதங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பணப்புழக்கத்தை கவனித்து அதற்கேற்ப தெளிவான அறிக்கையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ள திருமதி எலிசபெத் கே ஹார்ஸ்ட் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தான் நியமனம் செய்யப்பட்டால் இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவளிப்பதாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான அமெரிக்காவின் கருத்தை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இலங்கையில் உள்ள சிறுபான்மை மக்களுக்கு பொறுப்பு கூறல், உண்மை, நல்லிணக்கம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீதியை வழங்குவதற்கு தான் அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக தனது நியமனத்தை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெற்ற அமெரிக்க செனட் வெளிநாட்டு உறவுகள் குழு கூட்டத்தில் திருமதி ஹார்ஸ் தனது ஆரம்ப அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கான தற்போதைய அமெரிக்க தூதுவராக ஜூலி சங் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சீனா அண்மையில் தயாரித்து அறிமுகம் செய்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலால் இந்தியா கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பியோஜியன் என பெயரிடப்பட்டுள்ள 80,000 தொன் எடையுள்ள இந்த பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை சீனாவே உள்நாட்டில் தயாரித்து அண்மையில் அறிமுகம் செய்துள்ளது. இது விரைவில் சீன கடற்படையில் இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரித்துள்ளதால் சீன கடற்படைக்கு இந்த கப்பலின் வரப்பு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் எனவும் கூறப்படுகின்றது. பியூஜியன் கப்பல் சீன கடற்படையில் இணைந்த பின் இந்திய பசிபிக் கடல் பகுதியில் சீனாவின் பலம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இதுபோல பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, இத்தாலி, இங்கிலாந்து, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் மட்டுமே தற்போது விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உள்ளன. அதிலும் அமெரிக்காவிடம் மட்டுமே 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் உள்ளன. மற்ற நாடுகளிடம் ஒரு சில விமானம் தாங்கி கப்பல்கள் மட்டுமே உள்ளன. இதற்கிடையே சீன கடற்படை புதிய விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்கி வலுப்பெறுகின்றமை இந்தியாவிற்கு கடும் நெருக்கடியை உண்டாக்கும் என கூறப்படுகின்றது. லாத்வியா நாட்டின் எல்லைகளுக்குள் சட்டவிரோதமான முறையில் மக்களை ஏற்றி சென்ற 5 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லாத்வியா குடியுரிமை பெற்ற இலங்கையர் ஒருவரினால் செலுத்திய வாக்ஸ்வேகன் போலோ ரக வாகனத்தை எல்லை பாதுகாப்பு படையினர் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது விசா அல்லது வதிவிட அனுமதி பத்திரம் இல்லாத ஆசிய வம்சாவளியை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் இலங்கையர்கள் என அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஆக்ஸ்டவா நகர சபையின் எல்லைப்படை காவலர்கள் சட்டவிரோதமாக எல்லையை கடக்கும் நபர்களுக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் மேலும் 3 கைது செய்துள்ளனர். அதற்கமைய தெரிந்தே ஒருவருக்கு சட்டவிரோதமான முறையில் லாத்வியா குடியேற சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக இந்த இலங்கை பிரஜைகளுக்கு எதிராக குற்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்குரிய தண்டனையில் 2 முதல் 8 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.